Hello viewers, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப பாப்புலரான ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி கூட. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி செய்யறதுன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ கட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா குக் பண்ணும்போது மட்டும் தனியாக தான் குக் பண்ணுவோம். ஒவ்வொருத்தவங்களுக்காக தான் ஃப்ரை பண்ணி கொடுப்போம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். ஸோ வந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தனித்தனியாக இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தனியாக குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெல் பெப்பர்ஸ் எடுத்துக்கிறோம். அதை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சாப் பண்ணிடக்கூடாது ஃபைனாக, ஆனால் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேபேஜ், கோஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபுல் கோஸ் தேவைப்படும். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து அளவு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ அதையுமே வந்து தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சைனீஸ் குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே இன்னொரு மெயின் டிப் என்னென்னா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு மெயின் டிப். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்க ஆனியன்ஸையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நம்ம அதே ஆனியன்ஸ் தான் நம்மளோட டிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளேவர் ஆட் பண்ணும். ஸோ வந்து ஃப்ரைட் ரைஸ்னாலே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே நல்லா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதில் இருக்க ஆனியன்ஸையும் நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணிக்கிறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்ஸ் இந்த டிஷ்ஷை வந்து இதே மாதிரி நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெளியில் போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றத கூட நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பெல் பெப்பர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ரெசிபிக்கு திக் சோயா சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது நம்ம சிக்கன் இருக்குது. சிக்கனை ரெடி பண்ணணும். இப்போ இந்த சிக்கன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம பெப்பர், சால்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 7 to 8 மெம்பர்ஸ் இருக்கிறோன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ சிக்கன் தேவைப்படுது. நீங்கள் உங்களோட ஃபேமிலி சைஸை பொறுத்து உங்களோட சிக்கன் அளவு நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கன், அதில் பெப்பர் பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். ஏன்னா நம்ம வந்து சிக்கன்லேயும் அந்த தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண வச்சிடணும். இது அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes to 10 to 12 minutes தான் எடுக்கும். அதே மாதிரி சிக்கன் வந்து ரொம்ப ஓவராகவும் குக் ஆகிடக்கூடாது. குக் ஆகிட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம திருப்பி வர லாஸ்ட்டில் வர நம்ம போட்டு குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணாலும் வந்துட்டு ஓவர் குக் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரைஸை ரெடி பண்ணோம். நாங்கள் இந்த மாதிரி லாங் கிரெயின் ரைஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் ரைஸை விட.
அதை நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில். ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறோம். இந்த கொதிக்க வைக்கிற தண்ணியில் சால்ட்டும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் அந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப நிறைய ஆயிலெலாம் தேவையில்லை. இப்போது ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, வற்றி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்க்கு எங்களுக்கு 10 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ்க்காக வச்சுருந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். அப்போ பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு டைம். ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு மூடிடுங்க. ரைஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி வடித்து வச்சிடணும். இப்போ வந்து ஒரு பிளேட் ரைஸ் தான் நாங்கள் குக் பண்ணுவோம். ஒன்று தனித்தனியாக தான் குக் பண்ணுவோம். ஸோ ஒரு பிளேட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அஜினோமோட்டோ, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், சில்லி கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட், திக் சோயா சாஸ் அது 1 டீஸ்பூன். வெஜிடபிள்ஸ் நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் மட்டும் கிரேட் பண்ணணும். திருவுன ஜிஞ்சர் கார்லிக் வந்து 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் 1 டீஸ்பூன், கார்லிக் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ், சிக்கன், வெஜ்ஜீஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு பிளேட் சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். இப்படி பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டோம். வச்சு அதில் வந்து அந்த கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் ஜென்ரஸாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ரைஸ் அந்த போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஹீட் ஆகணும். அதே மாதிரி இந்த ரெசிபியில் நாங்கள் அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறோம். அஜினோமோட்டோ வந்து இந்த சைனீஸ் டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன்ஸ் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஆனியனோட இலைகள் கிடையாது, அதிலிருந்து அந்த ஆனியனை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ரொம்ப வந்து அது ஃப்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க ஒரு ஜிஞ்சர் கார்லிக் அதை வந்து 1 ஸ்பூன், ஜிஞ்சர் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன், கார்லிக் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு நீங்கள் குக் பண்ணும்போது எதையுமே வந்து பர்ன் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு 100 கிராம் சிக்கன் மாதிரி குக் சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கேபேஜ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் வந்து வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து ஃபுல் குக் ஆகாது. எல்லாமே வந்து அப்படியே பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லா அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கேபேஜ் குக் ஆகிட்டு இருக்கும் போதுமே நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுக்க பெல் பேப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி பேஸ்ட், திக் சோயா சாஸ், அஜினோமோட்டோ, சால்ட், பெப்பர் எல்லாமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜ் வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி கேப்சிகமும் கலர் சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம்.
இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரில் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கார்னரில் ஒதுக்கிட்டு ஒரு எக் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி எக் ஆட் பண்ணும்போது நல்லா இந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இது பண்ணுவோம், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எக்கும் லைட்டாக பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்மெல் வருது. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் குக் பண்ண ஒரு ஸ்மெல் வரலாம், அந்த ஸ்மெல் நல்லா வருது. இப்போ நம்ம குக் பண்ணி வடித்து வச்சுருக்க ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னுமே வந்து நாங்கள் ஃப்ளேம் வந்து ஹையில் தான் வச்சுருக்கோம். இந்த ரைஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி நல்லா உதிரியாக வரும், ரொம்ப கட்டியாக அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இந்த சிக்கன், வெஜ்ஜீஸ், இந்த ரைஸ் எல்லாம் இப்போ ஒன்றா சேரும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. நீங்கள் ஈவன் உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும், நீங்கள் வந்துட்டு பெப்பர் பவுடர் இந்த ஸ்டேஜில் கூட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரைஸை வந்து நீங்கள் நல்லா எடுத்து விடுங்க. ஸோ தட் வந்து பிடிக்காத வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் வந்து ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து இந்த மாதிரி உடனே செஞ்ச உடனே சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு மொத்தமாக இது வந்து செய்யலாம், ஆனால் இப்படி செஞ்சால் தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ் இன்னும் கொஞ்சம் மேலே டாப் பண்ணுறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரிஜினல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். Have a nice day. Thank you.